திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நீங்கள் வேலை தேடின்னு இருக்கிற நபரா, இல்லை ஹவுஸ் ஒய்ஃபோ, லேடிஸா, இல்லை படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸா, உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் இருந்து அதில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த மூணுத்தில் எது இருந்தாலும் நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு சோசியல் மீடியாவில் கண்டென்ட் ஷேர் மற்றும் பப்ளிஷிங் செய்கிறது மூலிமா நல்ல இன்கம் பெறலாம். யாரையும் சேர்க்கணும் இல்லை எதனா பொருளை விற்கணும் அப்படின்ற எந்த அவசியமே கிடையாது. மேலும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல தெரியக்கூட என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேர், உங்களோட குவாலிஃபிகேஷன் சென்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டை கிரேவி தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். முட்டையை நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணிடலாம். டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த முட்டை கிரேவி ரைஸ் கூட, சப்பாத்தி கூட, ஃப்ரைட் ரைஸ் கூட ரொம்ப நல்ல காம்பினேஷனா இருக்கும். இதை செய்யறதும் ரொம்பவே ஈஸி தான். தேவையான பொருட்களும் ரொம்பவே குறைவு தான். இன்னைக்கு இந்த முட்டை கிரேவியை நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான மெத்தட்ல பண்ணிருக்கேன். நீங்களும் இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இந்த முட்டை கிரேவி எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். முட்டை கிரேவி பண்றதுக்கு முதல்ல முட்டையை வேக வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு 5 முட்டை எடுத்திருக்கேன். உப்பு மட்டும் சேர்த்து நான் வேக வச்சுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சா போதும், நமக்கு வெந்துரும். இப்ப முட்டை வெந்துருச்சு. இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்ப முட்டை நல்லா ஆறிடுச்சு. தோல் எல்லாத்தையும் உரிச்சு நான் எடுத்துக்கிறேன். இப்ப முட்டை தோல் எல்லாமே உரிச்சாச்சு. முட்டை நமக்கு ரெடி ஆயிருச்சு. அடுத்ததான் நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதை 2 கட் பண்ண தக்காளி நான் ஆட் பண்றேன். 2 துண்டு இஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். 5ல இருந்து 6 பல் பூண்டு நான் போட்டுக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்றேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சுக்கணும். அடுத்ததான் நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். 4ல இருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்திக்கலாம். இந்த கிரேவிக்கு கொஞ்சம் ஆயில் அதிகமா ஊத்தினாதான் நல்லா இருக்கும். இப்ப ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பீஸ் பட்டை போடுறேன். 2ல இருந்து 3 கிராம்பு போட்டுக்கலாம். 2 ஏலக்காய் அதையும் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போடுறேன். இது எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்ப இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் கட் பண்ண ஆனியனை அது கூட ஆட் பண்றேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்ணிருக்கேன். 2 பச்சை மிளகாய் அது கூட ஆட் பண்ணிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்றேன். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்ப வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அது கூட நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி பேஸ்டை ஆட் பண்ணிடலாம். இப்ப அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இது மிளகாய், கொத்தமல்லி எல்லாம் மிக்ஸ் பண்ண குழம்பு மிளகாய் பொடி, அதுதான் நான் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்றேன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணணும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். மசாலோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும், நல்லா ஃப்ரை ஆகணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ 3 நிமிஷம் போல ஃப்ரை பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம ஃப்ரை பண்ணணும். இப்போ இந்த மறுபடியும் 2 நிமிஷம் போல நான் மூடி வச்சு குக் பண்ணிக்கிறேன். இப்போ டோட்டலா 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிருக்கோம். இப்போ ஆயில்லாம் செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு, நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
நம்ம சிம்ல வச்சு மூடி வச்சு ஃப்ரை பண்ணணும். நம்ம ஹைல வச்சு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு மசாலா அடியில பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்க சிம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல இது கூட 1 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊத்துறேன். உங்களுக்கு எவ்வளவு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கலாம். 1 கப் அளவுக்கு ஊத்தணும் அப்படின்னா நமக்கு திக்கான கிரேவியா இருக்கும். இன்னும் கொஞ்சம் லிக்யூடா வேணும் அப்படின்னா இன்னும் 1 கப் சேர்த்து ஊத்திக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா குக் ஆயிருச்சு, ஆயிலாம் செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கிரேவி ஃபுல்லா குக் ஆகி ரெடி ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு வச்சிருக்க முட்டையை ஆட் பண்ணிடலாம். 1 by 1 எல்லா முட்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லா முட்டையும் ஆட் பண்ணியாச்சு. முட்டை ஃபுல்லா கிரேவில மூழ்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் முட்டையில கிரேவியோட ஃபிளேவர் ஃபுல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 நிமிஷம் போல குக் பண்ணா போதும், நமக்கு கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஆயில்லாம் ஃபுல்லா செப்பரேட்டா பிரிஞ்சு வந்திருக்கு, கிரேவி ஃபுல்லா நல்லா குக் ஆயிருக்கு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபைனலா இது கூட கொஞ்சமா நான் கொத்தமல்லி இலை ஆட் பண்றேன். இப்போ கொத்தமல்லி இலையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிருச்சு. இது ரொம்பவே ஈஸியான சிம்பிளான ஒரு ரெசிபி தான். முட்டையை நம்ம வேக வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த கிரேவி நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த கிரேவியை இதே மெத்தட்ல நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.